ஆக்ஷனுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே. இந்த மாதிரி அவதூறு பண்றவங்களுக்கு இதெல்லாம் தவறுன்னு தெரியணும்ல. இல்ல நம்ம பண்ணோம்னா நம்ம மேல அடிப்பாங்க. நம்ம ஆளுங்களே லீகல் ஆக்ஷன் கண்டிப்பா நடக்கும். லீகல் ஆக்ஷன் லீகல் ஆக்ஷன் நம்ம மேல விழுண்டா டேய். ஆள்றது நம்பாரு. டிஎம்கே காரன் கிடையாது. கொடுக்குறவங்களுக்கு டிஃபரன்ஸ் அவங்க வந்து பேரவையில சட்டப்பேரவையில இத பேசுறாங்கன்னா ஆக்ஷன் வந்து இல்ல இல்ல இது வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணும் போது இவனுங்களெல்லாம் வண்டியில ஏத்த விட்டது தப்பு. உள்ள உட்காந்து போட்டோ எடுத்துக்கின்னு செல்ஃபி எடுத்துக்கின்னு விளையாடிட்டு போனானுங்கல்ல. அண்ணனை தனியா தூக்கி உட்கார வச்சு சுத்தி போலீஸ் உட்கார வச்சு தனியா அமுச்சு விட்டுருந்தாங்கன்னு ஏன் பயந்துருப்பான். எல்லாரையும் ஏத்தி விட்ட உடனே ஜாலியா போயிட்டு வந்தார்ல. பதவியை உங்களுக்கு கொடுத்து மக்கள் உள்ள அனுப்பியிருக்காங்க. உங்க கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஒரு அரசியல் மேடை கூட கிடையாது. கல்யாண மேடையில போய் நீங்க அரசியல் பேசுறதே தவறு, கேவலம். சரி பேசி தொலைங்க, அது உங்க கல்யாணம் உங்க கட்சி என்னவோ பண்ணி தொலைங்க. ஆனா பேசும்போது அப்படி இழிவா பேசுறாங்க ஒரு பொண்ணுன்னா உங்க கட்சி பொண்ணுங்களுக்கு வந்தா மட்டும் கத்துறீங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட பேசுறது கிடையாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இப்ப அவங்களுக்குள்ளே இது பண்ணி ட்விஸ்ட் ஆயிட்டு இருக்கிறானுங்க. அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்ல ஜென்சி உள்ள வந்து அடி வாங்கினுக்குறாங்க. ஒரு எல்ஓபியா கார்த்தி ப்ரோ, ஒரு எல்ஓபியா நீங்க எல்ஓபி என்ன பண்ணுவீங்க? உங்க எம்எல்ஏ இப்படி பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? வான் பண்ணுவேன். அது வந்து நாகரிகம் நாகரிகம் இல்ல. மனுஷனா பிறந்த எல்லார்கிட்டயுமே அது இருக்கணும்டா. நான் மனுஷனா பிறந்த எல்லார்கிட்டயுமே குடும்பத்துல பொம்பளைங்க இருக்கிறாங்க. ஒரு எகத்தால அந்த சிரிச்சுட்டு உட்காந்து உதயநிதி நீ எல்லாம் ஒரு எல்ஓபி உன்னை ஒரு மீது தான் இனிமே நான் பேசுவேன். உனக்கு எல்ஓபி அவனுக்கு என்ன மரியாதை? அவன் எல்ஓபியா இருந்தானே, அவன் எதிர்கட்சி தலைவர் தானே. நம்மளை பொறுத்த அளவுக்கு அவன் எதிரி தானே. அவனுக்கு என்ன மரியாதை? நீ பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போதே நினைச்சேன்டா. ஆல்ரெடி நம்ம ஆளுங்க போட்டதுதான். அவன் ஆபாச நிதி மட்டும்தான். அவன் எந்த இடத்துக்கு போனாலும் ஆபாசம் மட்டும்தான். அவன் பாத்ரூம் நிதி இல்லையா ப்ரோ? இல்ல ஆபாச நிதி. என்ன பேர் பிடிக்குது? நிறைய பேர் இருக்குது. பால்டா இருக்குது. இது நிதி கொடுத்திருக்காரா இல்ல மிதி தான் வாங்கியிருக்காரா? நிதி மட்டும்தான் வாங்குவான். நிதி எல்லாம் கொடுக்க மாட்டான். அவன் பரம்பரைக்கு ஒன்னா நிதியை சேர்ப்பாங்க. நிதி எல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஜனங்க பதிலுக்கு மிதி கொடுப்பாங்க. இல்ல ஹரி, இந்த அவனுக்கு கட்சிக்காரனுங்கெல்லாம் சில பேர் பேசுறானுங்க. ஐயோ உதயநிதி உள்ள சட்டசபையில வந்து தெரிக்க விட்டாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி செருப்பு வாங்கினுங்கிறானுங்க. வெக்கமே இல்லாம பேசுறானுங்க. இந்த சொட்டை யாரையுமே பாடி ஷேம் எல்லாம் பண்ண மாட்டான். ஆனா இந்த நாய்க்கு எல்லாம் மரியாதை கொடுக்கறதே அதுதான். நம்ம பசங்க ஏற்கனவே வந்து அந்த இது ஏற்கனவே அந்த இதுலாம் போட்டுருந்தானுங்கல்ல, நீர் யானை எல்லாம் போட்டு ரோஸ் கலர். இல்ல செய்யணும் ப்ரோ. அவன் கார்த்தி ப்ரோ அவன் தானே உட்காந்து கேலி பண்ணிட்டு இருந்தான். இது அதான் வான் பண்ணாரு சபாநாயகர் கூட. நாளைக்கு வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல தான் வேணும். அவனுங்க என்ன பண்றானுங்கன்றதோ லைவ்ல வரணும். ஆமா இல்ல ஹரி, இதே அந்த இவன் பேசினான்ல, இன்னைக்கு காலைல பேசினான்ல மீட்டிங்ல, துர்கா ஸ்டாலின் நீ எப்பயே இங்க வந்த? என்னை வெளியே அனுப்பிட்டாய். நீ யாரா குடும்பம் பேசினே பின்ன வெளியே அனுப்ப என்ன பண்ணுவானுங்க? கம்னு நீ எங்க கேக்குற? எனக்கு என்னடா டென்ஷன் ஆகுமா இல்லையா? எனக்கு அவனுக்கு ஒரு டாபிக்ல போயினுக்குறானுங்க, நீ உள்ள பூந்து கலாய்க்கிற அவனுங்கள. அவங்கள கலாய்க்கல. சொல்லு. ஆக்சுவலி இல்ல, இன்னைக்கு காலைல ஒரு எம்எல்ஏ பேசினான்ல, உதயநிதி ஒய்ஃப் துர்கா ஸ்டாலின் எல்லாருமே உட்கார வச்சுட்டு இதை பேச சொல்லு. அவங்களும் சேர்ந்து சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவானுங்க. இது
பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க இல்ல bro. கலைஞர் எழுதின புக்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் காவியம்னு பேசினுக்கிறவனுங்க கிட்ட போயிட்டு நீ வந்து இதெல்லாம் டெக்கோரம் எல்லாம் கேட்டுனுக்குற. இதைத்தான் நான் அகைன் பேசுனேன். அதுக்கு என்ன வெளியே அனுப்பிட்டேன். இல்ல இதுல ஹரி ப்ரோ அரசியல்னா நீங்கதான் பெண்ணியம் இதெல்லாம் பேசுவாங்க. ஏய் அவனுங்க பேசுற பெண்ணியமே வேறடா. நீங்க என்னடா பெண்ணியம் இவங்க இந்த பெண்ணியம் டாபிக் நீ நல்லா கவனிச்சு பாரு. இந்த டாபிக் பேசும்போதெல்லாம் மேடையில லேடிஸ் இவங்க வழக்கமா இவங்க மேடையில இருந்து பேசுற லேடிஸ் எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. கரெக்டா கழட்டி விட்டு வந்துருவாங்க. அப்ப வந்து பேசுவாங்க இது அஜெண்டா. என்னைக்கெல்லாம் லேடிஸ் இல்லாத அந்த கூட்டம் நடக்குதோ அன்னைக்கு அபியூஸ் பண்ண போறானுங்கன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாரு. ஏன்னா அவங்க இருந்து அவங்க முன்னாடி பேசினா அவங்களே செருப்பு கழட்டி அடிச்சு விடுவாங்க. அசிங்கமா போயிடும். எனக்கே செருப்பு எடுத்து வீசிட்டாங்கன்னா ஏன்டா இல்ல நாங்களும் பொம்பளைங்க தானே இப்படி பேசுறியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு உன்னையெல்லாம் போய் தலைவன் ஏத்துக்கிட்டேன்னு ஒரு நாள் வீசிடுவாங்கங்கிற பயத்திலேயே விட்டுட்டு வந்துருவானுங்க. இவனுக்கு என்னைக்கெல்லாம் ஆம்பளைங்க மட்டும் ஒன்னா உட்காந்துருக்கானுங்களோ அன்னைக்கு வந்து இந்த கிழவிகள்லாம் உரலையை அடிச்சுட்டு இது அடிச்சுட்டு திண்ணையில உட்காந்து பொருளையும் பேச தெரியுமா? கனிமொழியை வச்சுட்டு பேசுவாங்களா? இல்ல இல்ல பேசணும் ஜாலியா பேசணும். ஏன் இல்ல ஆனந்த ஜாலியா பேசணும். ஆர் ராசா பேச விட்டு கனிமொழி அக்கா ரசிப்பாங்க. ஆர் ராசா ஒரு ட்வீட் போட்ட அழிச்சிட்டாருல்ல அந்த மாதிரி எல்லாம் கவிதை அந்த மாதிரி கவிதை எல்லாம் ரசிப்பாரு. லேடிஸா அவங்க கட்சியில இருக்கிறவங்க மட்டும் தான் லேடிஸா? மத்தவங்க எல்லாம் இல்லையா? சரி இதை போய் நீங்க நாளைக்கு மைக்க கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு பிரசுக்காரன் போயிட்டு கேக்குறான்னு வைங்களேன், கனிமொழியை காட்ட இல்லைங்க மேடம் இந்த மாதிரி ஆகி போச்சு உங்க 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 இவரு வந்து இப்படி பேசிட்டாரு பதிலே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்க ஆட்சியில வந்து விதவையில அதிகமா இருக்கு சொல்லி எடப்பாடி ஆட்சியில வந்து சொல்லும் போது இப்ப வரும்போது உங்க ஆட்சியில விதவையில இல்லையான்னு சொல்லும்போது ஓடினாங்கல்ல, அதே தானே ஓடினவங்க தானே அவங்க. அதுக்கு ஓடுறது இதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க இப்படி பேசி கேட்டாங்களே அவங்க பதில் சொல்லாம ஓட்டாங்களே. அதான் சொல்றேன். சமுதாயத்துல நடக்கிற ஒரு சீர்கேடான ஒரு விஷயம் குடிச்சிட்டு எல்லாம் சாகுறானுங்க. இது தனி மனித ஒழுக்கம் இல்லையா? இது ஆரம்பம் ஸ்கூல்லே சொல்லித்தர டிசிப்ளின். இது பேசிக் டிசிப்ளின். உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எந்த ஜெண்டரா இருந்தாலும் மதிக்கணுங்கிறது தெரியாதா? லேடிஸ் எப்படி பேசணும்னு ஒரு ஆம்பளைக்கு தெரியாதா? இவனுங்கெல்லாம் ஆம்பளை தானான்னு சரி விடு, நான் ரொம்ப டீப்பா போவேன். அதாவது வந்து ஆண்மையின் வீரத்தை பத்தி பேசுகிறான். அந்த வடிவேல் காமெடி மாதிரிதான். எதுனா எவன் ஒருத்தன் வந்து லேடிஸை டீசென்டா நடத்துறானோ அவன் தான்டா ஆம்பளை. உன்னோட வீரத்தை போயிட்டு நீ இந்த மாதிரி இது யாரு வேணா பேசலாம். உன்னை எங்களுக்கு பேச எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன்? எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன்? இப்போ என் நுனி நாக்கள் இருக்குது. ஒரே ஒரு என்னன்னா டார்கெட் பண்ணி அந்த கீர்த்தனா மேடமே வந்து ஏன் இந்த மாதிரி பண்றானுங்க? ஒரு லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி நாங்க வந்து தொழில்துறைய வந்து பெரிய வந்து தத்தி கிட்ட இருந்து புடுங்கி 6 அடியில இது என்ன சொல்றது அர்னால்டு மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். மூளை மட்டும் 50 காசு சைஸ்ல இருக்குது. என்ன அவன் கிட்ட இருந்து புடுங்கி ஒரு லேடி கிட்ட குடுத்துருக்கோம். இப்போ ஒரு 29 இருப்பா கம்ப்ளைண்ட் பண்றேன். இருப்பா 29 வயசு பொண்ணு கிட்ட குடுத்துருக்கோம். அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 100 நாள்ல 1 லட்சம் கோடி கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்ததுன்னும் போது அவங்க எரியுமா எரியாத? கார்த்தி ப்ரோ இதுக்கு வந்து என்ன பிரச்சனை தெரியுமா? நான் நினைக்கிறேன் எப்படி நீங்க ஒரு பொண்ணு அமைச்சராகலாம் அந்த இதுலதான் அன்னைக்கு அந்த 100 நாள்ல வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்தது நன்னே வந்து அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப சொன்னாங்கல்ல அது ஒரு பொண்ணு முதலமைச்சர் பொண்ணு வந்துட்டு மினிஸ்டர் ஆகனாலே வந்துட்டு கத்தனானுங்கன்னு. நீ பொண்ணு மட்டும் இல்ல வேற யாராவது இந்த மாதிரி பசங்க யாராவது போட்டு கூட திட்டுவானுங்க. ஏன் தெரியுமா? ஏன் இப்ப ரமேஷ் அவர்ல இருந்து எல்லாருமே திட்டுவானுங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் எப்படித்தமா இருக்கணும்? இந்த ஒரு வீடியோ இருக்கு யூடியூப்ல. காலையில மிதக்க நல்ல நீ ஊத்தி கூலி சாப்பிட்டு அதான் முடிச்சு துருன்னு இருக்கும்டா. அதான் மீசிய முறுகிட்டு போயிட்டு அதான் எவனாவது இழுத்து போட்டு முடிக்கணும். புரியுது? அந்த மாதிரி ஆளுங்கதான் மினிஸ்டர். இவனுக்கு மினிஸ்டர் காலங்காலமா அப்படித்தானே இருப்பானுங்க. அப்படிதான் எதிர்பார்க்கறானுங்க. அதாவது இந்த வேட்டி கட்டி மீசிய முறுகின்னு
நான் மல்லிகை அதான் போட போறேன் அரசியல் புரியல. சினாரியோவே அலெக்ஸ் ப்ரோ மாறிடுச்சியா இதுலதான் ப்ரோ ரவுடி மாதிரி பெருமை. ரவுடி மாதிரி இருக்கணும். இல்லடா இதுலதான் இப்ப பெருமை. நீ வெளிநாட்டுல இருந்து முதலீடெல்லாம் உள்ள கொண்டு வரணும்னா நீ பிரசன்டபிளா அப்ரோச்சபிளா இருக்கணும். உன்னை பார்த்தா பயந்து ஓடக்கூடாது. உங்களை பார்த்து டிஎம்கே பொறுத்தவரையும் இல்ல ரவுடி மாதிரி ஒரு இருந்தாதான் இல்லடா மினிஸ்டர். ஒரு பொய்யா நார்மலா பேசின்னு இப்படி இருக்கக்கூடாது. என்ன மானகட்ட குவாலிஃபிகேஷன். ஃபாரின்ல இருந்து ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிச்சுன்ட்டு இவன் போடுறான். அவன் என்னடான்னா நான் வரவே இல்லடா, நான் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல இல்லைன்றான். இதுல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல கார்த்தி ப்ரோ கொடுமை என்னன்னா ஃபாரின் கம்பெனிக்கே விபூதி அடிப்பானுங்க. 6,000 crores கான்ட்ராக்ட். அலெக்ஸ் இல்ல அலெக்ஸ் ப்ரோ எனக்கு ஒரு ஒரு கம்பெனிக்கு அப்படிதானே இது 10 போட்டு லட்சம் அந்த கம்பெனிக்காரனே அப்புறம் சரி சரி போட்டானே போதும். நாங்களாம் எந்த போதும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல பண்ணல. எனக்கு ஒரு 10 லட்சம் கொடு. ஆப்பிள் டேய், தானே. அதை விட டாஸ்மாக்ல பட்வைசர் வராத காரணமே எனக்கு ஒரு 10 லட்சம் கொடு. கொடுத்தாதான் நான் உள்ள வருவேன். போனா வேணா அப்படின்னு சொல்லி அவன் வெளியே போனான். முதல்ல பட்வைசர் நீ தேடி பார்த்தாதானே. இல்ல எனக்கு நீ இல்லடா தேவையில்ல. எனக்கு உனக்கு புரியவே இல்லடா. எவன் வந்தாலும் ஏன்டா பட்வைசர் கேட்டுக்கிறீங்க டேய்? ஏய் இல்ல நாங்க பட்வைசர் தேடி பாக்குறானுங்க. குடிகாரன் ஓப்பனா சொன்னா இவனுங்களும் தேடி பாக்குறானுங்க. கிடைக்க மாட்டேங்குது. So, ஒரு நிமிஷம் ஏய் அது உனக்கு தெரியாது இவனே. நம்ம அடுத்த இதுக்கு அது- போலாம். இன்ஃபுளுசர் ஒரு இதை ஓபன் பண்ணி விட்டான். அதுக்கு போலாம். இன்ஃபுளுசர் இருக்கியா? இங்க பாருங்க இல்ல இல்ல bro. இல்ல 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 மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் கேடு. அப்படி கிடையாது இது bro. முன்னாடி disclaimer தெய்வம் நின்னு கொள்ளும், மது தினம் தினம் கொல்லும். அதான் அந்த மாதிரி சொல்லுவதான். தெய்வம் நின்னு கொள்ளும், மது தினம் தினம் கொள்ளும். டேய் அப்பா அது விட்றாடி. இதுல இவன் ரெஃபரன்ஸ் வேறயாடா? ஏம்மா? உயிர் எடுக்கிறீங்க. சரி இல்ல என்ன சிகரெட் நொடிக்கு நொடி கொல்லும். இன்ஃபுளுசர் மாணிகன் டாகூருக்கு என்னவா? மாணிக்கம் தாக்கூருக்கு bro. என்னன்னா எங்க தயவில் தான் டிவிகேல இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு இருக்காரு. இன்னொன்னு சரி. டிவிகேல இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ரசிகர மனப்பான்மையில இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விட்றா. அதாவது நம்ம இல்லடா. சைடுல இருந்து ஒரு மேடம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, இல்லடா. விஜய் அண்ணா நார்த் பிஎம் இந்தியா கேண்டிடேட்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி இல்லடா. ஒரு நிமிஷம் ரசிகர் மனப்பான்மையில இருக்கட்டும் இல்ல ஆன்மீக மனப்பான்மையில இருக்கட்டும் தப்பு பண்ணாதான் கேட்கணும். ஒரே அலெக்ஸ், நிமிஷம், அவன் ஃபுல்லா ஒரே சொல்லி முடிக்கட்டும். ஃபுல்லா சொல்லி முடிக்கட்டும். அவன் என்ன சொன்னாலும் ஃபுல்லா சொல்லி முடிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் ஹரி ப்ரோ. அதாவது டிவிகேல மினிஸ்டர் ஒரு லேடி வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த மாதிரி விஜய் அண்ணா வந்து பிஎம் கேண்டிடேட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு. அத குறித்து இவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரி அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, அதாவது அவங்க எல்லாம் ரசிகர மனப்பான்மையில இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்றாரு. அதே மாதிரி எங்க தயவுனாலதான் இன்னைக்கு வந்து அரசாங்கம் அமைச்சிருக்காங்க, டிவிக்குன்றத மறந்துடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்க தயவுல தான் நீங்க ஒரு எம்பி சீட்டு வாங்குனீங்க, 2 மினிஸ்டர் சீட்டு வாங்குனீங்க, 50 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மினிஸ்டர் ஆயிருக்கிறீங்க. என்ன அது இல்லாம அது இல்லாம என்ன காங்கிரஸ்னா இப்போ கொஞ்சம் பேருக்கு தெரியுதுன்னா அதுக்கு ரீசன் நாங்க தான். என்ன அப்படின்னு ஒன்னும் சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ராகுலுக்கு மேல வந்து அண்ணனோட பாப்புலர் வந்து நார்த்ல வளர்ந்துக்கினே போகுது. புரியுதா? அவனுங்களுக்கு அது வயிறு எரியதான் செய்யும். இப்ப நாளை பின்ன காங்கிரஸ் வந்து கூட்டணியா இருந்தாலுமே நாங்க விஜய்க்கு பார்த்து தான் ஓட்டு போட்டோம். நீங்க விஜய் தான் பிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இது பண்ணணும். கார்த்தி என்ன ஓப்பனா சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு கார்த்தி இல்ல இல்ல கார்த்தி ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு. 28 தொகுதி வாங்கினீங்க, எத்தனை தொகுதி அதுதான் ஜெயிச்சீங்க? நான் கேட்க வந்தேன். கரெக்டரா வந்தான் பாரு. இல்ல பீகார்ல 85 சீட்டு வாங்கினானுங்க தேஜஸ்வி கிட்ட. தேஜஸ்வி கிட்ட 85 சீட்டு வாங்கி 6 சீட்டு ஜெயிச்சானுங்க. வெக்கமா இல்ல காங்கிரஸ்? அதை விடுறா சசி. இங்க வா நீ. இங்க என்ன நிலைமை? இங்க மட்டும் என்ன கிழிச்சானுங்க? வாங்குறது மட்டும் ஆசைக்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது. எதுலயும் ஜெயிக்க துப்பு கிடையாது. 2 தொகுதியில ஜெயிச்சுட்டு பேச்ச இல்ல 5 சீட்டு கொடுத்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்களாம். சொல்றேன். இல்ல கார்த்தி ப்ரோ, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்பயும் என்னடா திமுக காரங்க தான் வந்துட்டு கூட்டணியில் இருக்கிறவங்க இழிவா பேசுவாங்க. நாங்க அப்படி பேசணும்னு நினைக்கல, அதுக்காக சொல்ல வரல. ஆனா நீங்க வந்து இந்த மண்டகடமா பேசுறது இதெல்லாம் அந்த கூட்டணியில இருக்கும்போது சரி, எல்லாரும் சமம்னு நாங்க பாக்குறோம். ஆனா சமமா நடத்தணும்னா சமமா பேசுவோம். ஆனா நீ பேசினா எங்களுக்கும் பேச தெரியும். சரியா? சமமா நடத்தும் போது தெரிஞ்சே நம்ம கிட்ட வரானுங்க. 108 ஜெயிச்சுட்டு நாங்க வந்து நீங்க 2 ஜெயிச்சாலும் உங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலயும் பங்கு கொடுத்துருக்கோம். கரெக்டா கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி. யாருமே ப்ராமிஸ் பண்ணது. முன்னையே வந்து கூட்டணிக்கு வந்திருந்தா ஒரு 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 டீசென்ட்டான அவ்வளவுதான் எங்களால தான் ஜெயிச்சுட்டு போனுங்க. நீ வேற இல்ல டீசென்ட்டான சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். ஒரு கூட்டணி வந்து எந்த கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணின்னு கூட கண்டுபிடிக்க ஸ்ட்ராட்டஜியே பண்ண தெரியாத துப்புகட். சரி விடு, அப்படிதான் இருந்தீங்க முன்னாடி வரைக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சரியா இருந்தீங்க. நீங்க உங்களுக்கு கை கொடுத்தது நாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை மனுஷனா கூட பிடிக்கல. சொல்ல போனா
இவங்க என்டிஏ கூட்டணியில தான் வந்துட்டு அவங்க இந்தியா கூட்டணியில தான் அவங்க இருந்தாங்க டிஎம்கே. ஆனா என்னமோ அவங்க பிக் பிரதர் மாதிரி நடந்துகிட்டே இவங்களுக்கு பாவம் போட்டு பிச்சை போட்ட மாதிரி வச்சிருந்தாங்க உங்களை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுயமரியாதை, உங்க மரியாதையை காப்பாத்தி விட்டது எங்க அண்ணன். சரியா? நீங்க அதுக்கு நன்றியோட இருக்கணும். காலத்துக்கு எங்க காலடியில கிடக்கணும். டிஎம்கே மாதிரிலாம் நாங்க பேச மாட்டோம். ஆனா டீசெண்டா நடந்துக்கோங்க. எங்களுக்கும் திரும்பி பேச டிஎம்கே கிடையாது. நாங்க பிஎம் கேண்டிடேட்டா வந்தா உங்களுக்கு என்ன? ஆமா, அது பிஎம் கேண்டிடேட்டா வந்தா உங்களுக்கு என்னடா தெரியுது? அது எல்லா கட்சியோட உரிமை. யார் வேணா பிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணலாம். அது ஜனநாயக உரிமை. அது எந்த கட்சி வேணா பிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணலாம். சீமான் கூட அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனா எதுவுமே ஆக மாட்டான். அது வேற சொல்றேன். நான் எல்லாத்துக்கான உரிமை இருக்குது. இல்ல 2019 வந்து இல்ல நான் வந்து போன பிஎம் எலெக்ஷன்ல வந்து ராகுல் வந்து அனௌன்ஸே பண்ணல. யார் அனௌன்ஸ் பண்ணா? இல்ல தெரியல, எனக்கு புரியல. எனக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து யார் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி யார் அனௌன்ஸ் பண்ணா? யாருமே அனௌன்ஸ் பண்ணலையே. அப்புறம் எங்க பண்ணாங்க பிஎம் எலெக்ஷன்? இல்ல பிஎம் கேண்டிடேட்னு எங்கேயுமே யாருக்கிட்டயும் சொல்லல. இன்னொன்னு, பிஎம் எலெக்ஷன்ல வந்து கம்மியான சீட்டு வாங்கி ஜெயிச்சவங்க கூட பிஎம் எலெக்ஷன் வந்திருக்காங்க. அது ஹிஸ்டரி இருக்கு, தெரியுமா உனக்கு? இருக்கு நிறையவே இருக்கு. 30 சீட்டு 40 சீட்டு வாங்கினவங்க கூட பிஎம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு யாரு கிட்ட வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து அவங்களால ஆட்சி அமைக்க முடியணும் சீட்டு தேவைப்படுதுன்னு போது யார் போய் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கள பிஎம் ஆக்கிடுறாங்க. சரி எதுக்கு சண்டை? ஒரு நிமிஷம். சரி எதுக்கு சண்டை? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா 2 பேரும் நிறுத்துங்க. ரஜினி இல்ல நமக்கு ஒரு ஹிந்தி தெரியும். இல்ல அலெக்ஸ் நமக்கு பப்புன்னு சொல்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. பப்புன்னு சொல்ல நமக்கு நமக்கு தேவையே கிடையாது. பெரிய முக்கியமான தலைவர்கள் அவன் என்ன சொன்னான்னு கவனிச்சு புரியுது அலெக்ஸ் ஏன்டா டேய் கேப்ல இல்ல அவன் என்ன மோடு போயிட்டானா? இல்ல மாமியார் இல்ல ராகுல் காந்தி எல்லாம் ஒரு ஆளா நம்மள நிக்கவே மாமேண்டு கம்முனரா கூட்டணி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவன். நம்ம ஆவறது ஆசை இருக்குது, எல்லாம் ஓகே தான் கூட. அண்ணா எனக்கு தெரியல குடுக்குறானுங்க. ஏற்கனவே வந்து தனுஷ் ஒரு பக்கம் வேற செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் நீங்க பதவி ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல இருங்க ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பதவி வந்துட்டு இப்ப பிரைம் மினிஸ்டர் அது பெருசு அந்த மாதிரி எல்லாம் பதவியை தான் எல்லாம் பாக்குறீங்களே தவிர நம்ம ஆளு வந்துட்டு இப்ப தமிழ்நாடு இன்னும் டெவலப் வந்துட்டு அவரு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நிறைய இருக்கு. 5 வருஷம் பத்தாது, 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் கழிச்சு வேணா பாப்போம். அதான் போகுமாற ஒரு 10 வருஷம் போட்டோம். அதுக்குள்ள இல்ல அப்புறமே அலெக்ஸ் நீ சொன்னது கரெக்ட். அலெக்ஸ் இல்ல அலெக்ஸ் சொன்னது கரெக்ட். தெளிவா சொல்லிரணும். இந்த 5 வருஷத்துக்கு பிளான்ஸ் இருக்கு. ஆனா 5 வருஷத்தையும் தாண்டியும் பிளான்ஸ் இருக்கு. அவன் அத தான் மீன் பண்றான். இல்ல ஹரி தெளிவா சொல்லிருக்க. இல்ல ஹரி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அவன் சொல்றது கரெக்ட். நம்மளது வந்து 10 வருஷம் கணக்கு சொல்லிட்டான்ல. அந்த 10 வருஷத்துல வந்து இங்க டெவலப்மெண்ட் காட்டிட்டாருன்னா அதுக்குள்ள அங்க 2 பெரிய கட்சிங்க அச்சிங்க முடிஞ்சிரும். ஓகே கார்த்தி ப்ரோ, நான் ஒண்ணே ப்ரோ முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு வயசு இருக்குது. இல்ல இருங்க வயசு இருக்குது. இப்ப 52வது 62 எல்லாம் டெவலப் பண்றவர் தமிழ்நாட்டுல இன்னும் வந்து அவரோட இந்த 5 வருஷம் அது சிறப்பா போகும். அதை பார்த்துட்டு மக்கள் திரும்பி ஓட்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஏன்னா ஓவர் கான்பிடன்ஸ் கிடையாது. இவர் நல்லது செய்வாருன்னு இவரு நம்பிக்கையில 5 வருஷத்துக்குள்ளேயே எலெக்ஷன் வந்துரும். தப்பா நினைச்சுக்கானா? இல்ல 5 வருஷத்துக்குள்ளே எலெக்ஷன் வந்துரும். எலெக்ஷன் வரும். அப்ப தெரியும். இந்த 5 வருஷத்துக்கான பிளான்ஸ் நடக்கும். இந்த 5 வருஷத்துக்கு தேர்தல் அறிக்கையில இருந்தது வந்து நடந்துட்டே இருக்கும். அது ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் திட்டங்கள் புதுசா வரும்போது 2016 அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து புதுசா வரும்போது பதில் சொல்லிதான் ஆகணும். இல்ல 2016 மோடியா லேடியான்னு சொல்லி சண்டை போச்சு அப்பயே. ஓகேயா? அப்ப ஜெயலலிதா வந்து அந்த அளவு பாப்புலர் எல்லாம் கிடையாது. நல்லா யோசிச்சுக்க, அந்த அளவு பாப்புலர் கிடையாது. நம்மால வந்து தப்பா சொல்றியா? நீ வேறயா? மோடியே 13 வருஷம் தான்யா.
இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 4 வாட்டி என்னவோ சிஎம் ஆயிட்டாங்கய்யா அப்பயே. ஆமா ஆமா என்ன அது இவங்க இல்லாம ஃபேமஸ் வந்து இல்லைன்னா சொன்னாரு மம்தா பானர்ஜி பதவியேற்புக்கெல்லாம் இவங்க இங்க இருந்து போயிருக்காங்க. மோடி பதவியேற்புக்கே போயிருக்காங்கய்யா அவங்க எல்லாம். அதான் அப்போ வந்து சோசியல் மீடியா அந்த அளவுக்கு கிடையாது, ஆக்டிவா கிடையாது. சோசியல் மீடியா கிடையாது. ஆனா வந்து இவங்களுக்கு வந்து இதுல டெல்லியில வந்து செம்ம செல்வாக்கு அந்த பொம்பளைக்கு. ப்ரோ கொஞ்சம் லைட்டா அந்த அந்த எம்எல்ஏ வந்துட்டு போறான் அதை பார்த்துது அந்த மாதிரி பேசாதீங்க. லேடின்னு தான்டா சொன்னேன். ஹரி ப்ரோ இல்ல பொம்பளை சரி சும்மா ஹரி ப்ரோ ஹரி ப்ரோ என்ன திடீர்னு ஒரு ஃபன் வேற பண்ணிட்டு இருக்காங்க சின்ன பசங்க எல்லாம். என்ன அது மேட்ரு? புரியல என்னது? ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களே, நீங்க யார ஆர்டர் போடுறதுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களை வந்து கேக்குறதுக்கு யாரா அவனுங்க ஃபன் பண்றது? இல்ல இல்ல ஒரு ஜோக்கர் பழைய அந்த பழைய அணிலுங்க எல்லாம் கொஞ்சம் வேலை வெட்டி பாக்குறீங்கல்ல, நம்மள சொரிஞ்சு பார்ட்டிஸ பத்தி மட்டும் பேசுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஐயா இல்ல முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல சொல்றாரு எல்லாருமே இல்ல எல்லாருமே இப்போ வந்துட்டு அசம்பிளி இது என்ன விலை என்ன ரேட்டுன்றத பாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட விலைவாசி தெரிஞ்சுக்கிறான். எவனும் வந்துட்டு விஎஸ் படத்துக்கு ஆசைப்படல, வேற எந்த படத்துக்கும் போய் பார்க்கணும் ஆசைப்படல. ஏன் டாக்ஸிக் படம் வருதுன்னு கூட பெருசா யாரும் பேசுறது இல்ல. ஏன் அந்த ஆடியோ லான்ச்ல கூட ஏதோ உளுந்து ஏதோ ஆயிடுச்சு. அந்த சம்பவம் கூட யாரும் பேசல. அலெக்ஸ் நான் படத்துக்கு புக் பண்ணிருக்கேன் அலெக்ஸ். அதான் ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப அங்க ஆடியோ லான்ச்ல ஒரு நிமிஷம் இப்ப டாக்ஸிக் படத்தோட ஆடியோ லான்ச்ல அந்த ஸ்பீக்கர் விழுந்தது. இதுவே ஜனநாயகன் சும்மா சொல்றேன், ஜனநாயகன் தமிழ்நாட்டுல ஆடியோ லான்ச் வச்சு ஸ்பீக்கர் விழுந்ததுன்னு இந்தியா லெவல்ல ஒரு வாரத்துல ஒரு வாரம் அதான் சொல்றேன், ஒரு வாரம் தான் பேசுவானுங்க. அதான் ஸ்பீக்கர் விழுந்து விட்டது ஏதோ விஜய் இல்ல விஜய் தள்ளி விட்ட மாதிரி பேசுவாங்க. எந்த உலகத்தில் நடக்காது இந்த அக்குறம் நடக்குது சொல்றேன். இங்க இல்ல இங்க யாரும் குத்த சொல்லல. ஆனா விஜய்க்கு நடந்திருந்தா விஜய் தான் தள்ளி விட்ட மாதிரி பேசுவானுங்க. ஸ்பீக்கர் தள்ளி விட்டது. இப்போ ஒரு ட்வீட் பாத்தியா? நடிகர் வந்து ஆரம்பிச்ச கட்சி விஜய், நடிகர் ஆரம்பிச்ச கட்சி வந்து உக்ரைன் பிரதமர் யாரு அது ஜெலன்ஸ்கியா? ரெண்டு பேருமே வெளிநாட்டுல ரொனால்டோ கூட ஜெயிச்சிருக்காரு. ஆனா ஒரு நிமிஷம் ரொனால்டோ ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு அது வேற எல்லா ஆக்டரும் யாரும் நின்னாங்களா? நிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்குது. நம்ம ஊருக்கார மாதிரி இல்ல. ரவுடி பேபி மயிறு பேபின்னு அவனும் வரமாட்டான். அவனுக்கு மூளை இருக்குது. புரியுதா? இது ஏதாவது அசிங்கமா இப்படி எல்லாம் பேசாத. வர்றவன் போறவன் எல்லாம் ரொனால்டோன்னு அங்க வரல. ஆனா இங்க வர்றவன் போறவன் எல்லாம் விஜய் விஜய்னு வராங்க. அதான் டென்ஷன் ஆகுது. என்னமோ புரியுது. ஐயா நீங்க டீ போடுங்க, எனக்கு காஃபி தான் பிடிக்கும். போங்க, ஏதாவது டென்ஷன் ஏத்திடுவான் மாதிரி பேசாத. இல்ல அவங்களுக்கே பிடிக்காது. அது உண்மைதான். இல்ல அவனுங்களுக்கே அந்த அரசியல் எல்லாம் தனுஷ் வந்த நல்லா படம். தீனா வந்து அந்த காலத்து டிஆர் மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்பாப்ல ப்ரோ. முதல்ல இல்ல ப்ரோ, 40ல இருந்து 50 வயசு எல்லாரும் வளரதான் ப்ரோ செய்வாங்க. யாரும் நீ எந்த ஆக்டர் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் வளரதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய ஆளா. ஆனா விஎஸ் படத்துல நடிச்சவர் மட்டும் வளராம இருக்காருன்றாங்க. ஓ அந்த ஆளுக்கே 50 வயசு மேலயா? அலெக்ஸ் ப்ரோ படத்துக்குள்ள போகாதீங்க. எல்லாரும் 40ல இருந்து 50 வளருவாங்க. சூர்யா மட்டும் தான் 50ல இருந்து வளருவாங்க. நீ சொன்னவனுக்கு வந்து வளர்க்கறதுக்கு அண்ணன் எவ்வளவு ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிறாரு தெரியுமா? ஒரு படத்துல 2 பாட்டு பாடியிருக்காரு. இல்ல யாரு என்ன நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். இப்போ சரி அண்ணன் போல் தான் வாழ்க்கை. சரி இருங்க, இங்க தனுஷ் இவ்வளவு பேர் கலாய்க்கிறாம ஒரு நிமிஷம். வடச்சென்னை 2 வந்தா எல்லாரும் தியேட்டர் போவோம். அதான் இங்க ஃபேக்ட். இது படம் நட்டமா மாஸ் காட்டணுமா? அலெக்ஸ் ப்ரோ அத வந்து கமல் எப்படி நடிகரை ஏத்துக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஒரு காலத்துல பழைய
கமல் நடிகர் அவர் தக் லைஃப் இல்லையா? நீங்க 4 வாட்டி சரி பாத்தீங்களா ரிவ்யூ? அலெக்ஸ் சாரி ப்ரோ 4 அலெக்ஸ் வாட்டி பழையன்னு பாத்தீங்க. தெளிவா சரி சொன்னேன். கமல நடிகரை ஏத்துக்கிறேன்றீங்க, ரஜினியை நடிகரை ஏத்துப்பீங்களா? அவன் நடிகரை மனுஷனாவே இல்ல ஏத்துக்க அவனை மாட்டேன். வந்து அவன் மென்டலான அவனை இல்ல இல்ல ஏத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு அலெக்ஸ் நிமிஷம் போன வருஷம் இல்ல இருங்க. போன வருஷம் விஜய் படம் பண்ணல. அப்ப எல்லாம் என்னத்த வாய் விட்டானுங்க? மாமே கூலி 1000 தக் லைஃப் 1000 பேசினானுங்க. ரெண்டுத்தையும் கொண்டு போய் சாகடையில டேய் விட்டு டேய் சரி விஜய் படமும் வரல, அதுக்கு தியேட்டர் வரலாம் அதுக்குள்ள அசிங்கமா போறதுக்கு இல்ல கேட்டானுங்க. அரிச்சு அலெக்ஸ் ஒரு நிமிஷம். ஏய் இவன் ஏதோ மென்டல் கம்யூனிஸ்ட் வந்து பத்தி ஏதோ நடிச்சா சொல்லலாம்டா ஏத்துக்கிறேன். அது எப்பவே. ஆமா 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 ஒரு இல்ல நிமிஷம் அது ஒண்ணு சொல்ல நம்ம ஒரு சண்முகம் நிமிஷம் இல்ல இருக்காரு, இல்ல ஒரு நிமிஷம் அவருக்கு இல்ல என்னவா இல்ல பிரச்சனைங்க? ஒரு நிமிஷம் ஒரு அவர் சம்பவம் நான் ஏன் சொல்றேன். ஒரு நிமிஷம் கம்யூனிஸ்ட அவர் பத்தி ஒரு சம்பவம் சொல்றேன். ம். சனிக்கிழமை வந்துட்டு நான் ஆபீஸ் வந்துட்டு டேய் அலெக்ஸ் போனேன். ரீகனெக்ட் சனிக்கிழமை பண்ணிட்டு ஆபீஸ் வாடா. இருந்துச்சு. ஒண்ணுமே ம். கேட்கல. கேக்குதா? டேய் எனக்கு தான் அப்படி கேக்குதுடா. இருக்கு. கேக்குது 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 கிளியரா தான் இருக்கு. இல்ல கேக்குது. ஒரு இதான் கேக்குது. இல்ல ஒரு நிமிஷம். சனிக்கிழமை ஆபீஸ் இருந்துச்சு. ஆபீஸ் போய் இறங்குற இடத்துல கம்யூனிஸ்டுக்கு இறங்கி ஒரு 5 நிமிஷம் நடக்கணும். கம்யூனிஸ்ட் ம். கொடி அதிகமா அங்க நின்னு ரோட்ல போராட்டம் பண்ண இருக்கானுங்க. வித் போலீஸ் பெர்மிஷன் அங்க எல்லாருமே நிக்கிறானுங்க. என்ன மேட்ச் என்ன ம். ஏதுன்னு சொல்லிட்டு அதான் அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தா அதான் இவனுக்கு போராட்டம் பண்ணதும் பெருசா எதுவும் சொல்ல தெரியல. காலங்காத்தால ஒரு 2 மணி நேரம் ஓட்டிருப்பாங்க, அதோட போயிட்டாங்க. இன்னொன்னு கம்யூனிஸ்ட் என்ன கேட்டா அது இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணணுமே தவிர அதை ஹேட் பண்ண வைக்க கூடாது. இவனுங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கம்யூனிஸ்ட். ஏன்னா அவனுக்கு ஊரு உலகம் ஃபுல்லா காசு வாங்கினுக்குறானுங்க. 25 லட்சம் 15 லட்சம் 1 கோடின்ட்டு. கார்த்தி அப்படி பேச வேணாம். அப்படி வாங்கினாலுமே நம்ம பேச வேணாம், மத்தவங்க பேசிட்டு போட்டோம். அதெல்லாம் ஆமாமா. ஆனா ஐயா உண்மையிலே ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தானா அவன் வர்ற ஜெனரேஷன் முதல்ல ஜென்சிக்கு அதை பரப்பணும். அலெக்ஸ் கம்யூனிஸ்ட்னா என்ன, இது கம்யூனிஸ்ட் மூலம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அது அப்பதான் ஜென்சி பரப்பினாதான் ஜென்னல் பரப்புவானுங்க. இது எப்படி இருக்குதுன்னா அணில்ன்றது ஒண்ணுத்துல ஃபார்ம் ஆகல. 90s அணில் இல்ல, 2K அணில் இருக்குது, ஜென்சி அணில் இருக்குது. ஜென்சி பிளஸ் இருக்கு. இவ ஜென்சி பிளஸ் நம்ம தான் இவனுங்க அவனுங்களாம் இருக்குனால தான் ஜென் அல்பா அடுத்து வர்றதெல்லாம் இப்ப டவுசரை போட்டு ஆட்டிருக்காங்க. விஜய் படம் நடிக்கலனாலும் அடுத்து வர ஜெனரேஷன் விஜய் தான் ரசிப்பாங்க, வேற யாரும் இல்ல. ஏன் விஜய் அடுத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் வந்தானுங்க? சிவகார்த்திகேயன் நானுங்க. வருங்கால முதல்வர் அலெக்ஸ் அலெக்ஸ் என்னடா ஒரு நிமிஷம் இரு. ஒரு புரட்சி நடக்கும்போது ஸ்ரீலங்கால வந்து புரட்சி நடந்துச்சு. அங்க வந்து யார் ஜெயிச்சா? 53 வயசு எங்க தான் ஜெயிச்சான். ஒன்னும் இங்க வந்து 63 வயசு 73 வயசு எல்லாம் ஜெயிக்கல. அங்க வந்து எங்க ஒரே ஒருத்தன் தான் ஜெயிச்சான். அவன் பேரு கூட எனக்கு மறந்து போச்சு. அதிபர் அவன் பேர் என்னடா அலெக்ஸ்? அனுராக். அனுராக். ஓகே, அவன் தான் ஜெயிச்சான். ஆனா இல்லைங்க, இப்போ மத்த கட்சி பண்ற தப்பு என்னன்னா இதேதான். டிவிக்கு திட்டுனா இங்கெல்லாம் வளர முடியாது. அதாவது என்ன சொல்றது, டிவிக்கு திட்டுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கணும், அட்டென்ஷன் தேடிக்கலாம். இப்போ இது எப்படின்னா ஒரு கட்சி வந்துட்டு நல்லா இருக்கு, அவன் நல்லா பண்றானுங்க, எல்லா இப்ப ஜெனரேஷனுக்கு அது ஃபார்ம் திருமாவளவன் பண்ணி போயிட்டு போறானுங்க. மீட்டிங் போட்டாரு. அங்க போயிட்டு டிவிகே கூட தான் இருப்போம்னு எதுக்கு